பிரைஸ் தி லார்ட். எல்லா கணமும் துதியும் பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்களை வழிநடத்துகிற கர்த்தாதி கர்த்தாவுக்கு உரித்தாகட்டும். இன்றைய நாளிலும் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நின்று நான் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, ஆபிரகாம் பெயர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். தொழுகையின் போது, ஆராதனையின் போது கர்த்தருடைய விருப்பம் என்ன? அவர் எப்படிப்பட்ட ஆராதனையை விரும்புகிறார்? அவர் எப்படிப்பட்ட தொழுகையோடு அவர் தன்னைத்தானே இணைத்துக் கொள்கிறார் என்பதை நாங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆபிரகாம் கர்த்தருக்கென்று ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலத்திலும் இருக்கிற கர்த்தராகிய தேவனை அவன் தொழுது கொள்ளும் போது கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆதியாகமம் 22:1-2 எழுதியிருக்கிறபடி இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியங்கள்? அவன் கர்த்தரை ஆராதிக்கும் போது தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் ஏக சுதனும் உன் ஏக நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடுவாயாக. கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் எதனால் சோதிக்கப்பட்டான்? அவனுடைய முதன்மையினால் சோதிக்கப்படுகிறான். அவனுக்கு அவனுடைய உலகத்திலே எல்லாவற்றை பார்க்கிலும் அவனுடைய சிந்தையிலே, அவனுடைய இருதயத்திலே அவன் எதை முதன்மையாய் கொண்டானோ அதையே கர்த்தர் அவனிடத்தில் பலியாய் செலுத்தும்படியாக அவனை கர்த்தர் ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. ஏன் சோதிக்கப்பட்டான்? அவனுக்கு எது முதன்மையோ அதை கர்த்தர் அறிவதற்கு. நம்முடைய முதன்மை என்ன? நாம் இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். நம்முடைய முதன்மை என்ன? எங்களை கேட்டால் நாங்கள் சொல்லுவோம், ரட்சிப்பு, குடும்பம், என்னுடைய ஊழியம், பொன்னா பொருளா, காணியாட்சியா, துர்க்குணமா, மன்னிக்க முடியாத காரியமா, அதை நாங்கள் தான் டிசைட் பண்ண போகிறோம். இன்றைக்கு எங்களுக்கு எது முதன்மை? நான் ஊழியம் செய்ய முன்பதாக நான் என்னுடைய முதன்மை எல்லாவற்றையும், நான் விரும்புகிற காரியம் எனக்கு முதன்மையாயிருக்கும். அதை இன்றைய நாளும் கர்த்தருடைய பலிபீடத்தில் வைக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஆராதனையை கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு சகோதரனுடைய காணியை இறுக்கி பிடிச்சு கொண்டு நிற்கிறவன் ஆராதிக்க முடியாது. பக்கத்தில் இருக்கிற சகோதரனை முழுமையாய் மன்னிக்க முடியாதவன் ஆராதிக்க முடியாது. ஆராதிக்கலாம், ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலே ஆராதனையிலே இடைபட வாய்ப்பே இல்லை. கர்த்தர் முதன்மையை கேட்கிறார். நாங்கள் எல்லாம் செய்யலாம், ஆனால் பக்கத்தில் இருக்கிறவனை மன்னிக்க முடியாமல் இருக்கும். எப்பயோ செய்த ஒரு காரியம் எங்களுக்குள்ளே இருக்கும். வாலிப பிள்ளைக்கு எல்லாம் சரியா இருக்கும், ஆனால் ஒரு காரியத்திலே அதுக்கு அந்தரங்கத்திலே முதன்மையை வச்சிருக்கும். அம்மா அப்பாவுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியம்.
பண ஆசையா இருக்கலாம், பொருள் ஆசையா இருக்கலாம். எதுவானாலும் வேதம் சொல்லுகிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் நரக அக்கினிக்கு தீர்க்கப்படுவான். அவன் விபச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவன் நானும் நீங்களும் குடித்து வெறித்து நிர்வாணப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய பக்கத்தில் இருக்கிற சகோதரனை, கிறிஸ்திய, யாக்கோப, ஜூஜின, இப்படி ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையுடன் நான் கசப்புள்ளவனாய் இருந்தால் எனக்கு அக்கினி நியாய தீர்ப்பு நிச்சயம். அதனால் இன்றைக்கு நாங்கள் முதன்மையை வைக்க போகிறோம். நாங்கள் தான் அறிக்கையிடணும். எங்களுக்குள்ள என்ன இருக்கு ஆண்டவர் விரும்பாத காரியம் எங்களுக்கு முதன்மையாய் தோன்றும். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு எல்லாம் முக்கியம், ஆனால் தேவ சமூகம் அசட்ட. அவங்களோட வாழ்க்கையில எது முதன் என்று அவங்களுக்கு தான் தெரியும். போனதெல்லாம் போகட்டும். இன்றைக்கு கர்த்தர் எங்களை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்ல, நான் கதவை தட்டுறேன், நான் உண்ட கதவை தட்டுறேன். வாலிப பிள்ளை, இன்றைக்கு உனக்கு நாள், இன்றைக்கு தான் உன்னுடைய இரட்சணியத்தின் நாள். அது எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு பலிபீடத்துக்கு மேல வைப்போம். அம்மா அப்பாகிய நாங்கள் பலிபீடத்தில் வைப்போம். எந்த வாலிப பிள்ளைக்கு விரோதமாய், எந்த ஊழியருக்கு விரோதமாய் நாங்கள் பேசினோமோ அந்த வார்த்தைகளை வைப்போம். ஆண்டவரே, நான் பலிபீடத்தில் வைக்கிறேன். இது எல்லாம் எனக்கு முதன்மையாய் தோன்றிற்று. கர்த்தர் எங்களை மன்னிப்பீராக. நிச்சயமாய் கர்த்தர் இந்த ஆராதனையிலே தன்னுடைய ராஜரீகத்தை நிறைவேற்றுவார். ஆமென். ஒப்பு கொடுப்போமா? வாயை திறந்து ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ள தகப்பனே. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவிலே நீர் விரும்பாத ஒரு காரியம், நீர் விரும்பாத ஒரு இச்சை, நீங்க விரும்பாத ஒரு கோபம், நீங்க விரும்பாத மற்றவனை மன்னிக்க முடியாத துர்க்குணம், நீங்கள் விரும்பாத மற்ற வாலிப பிள்ளைகளை பார்த்து, மற்ற ஊழியர்களை பார்த்து, சகோதரிகளை பார்த்து, குடும்பத்தை பார்த்து நாங்கள் ஆண்டவரை அவலட்சணமாய் பேசின முதன்மையான காரியங்கள் ஒழித்து வைத்திருக்கிறோம். ஆண்டவா, நாங்கள் பலனற்று நிற்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது பலிபீடத்திலே வைக்கிறோம். நாங்கள் பலிபீடத்திலே வைக்கிறோம். உமது பார்வையிலே முதன்மை ஆண்டவரே, மேலானவைகள் ஆண்டவரே. நாங்கள் பலனில்லாம தானே நிற்கிறோம். கீழானவர்களை நோக்கி பார்த்து விட்டோம். உண்மைதான். எங்கள் வாலிபர்கள் தடுமாறிக்கொண்டு நிற்கிறார்கள். உண்மைதான். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை விடுவியும், எங்களை விடுவியும், எங்களை விடுவியும் ஆண்டவரே. நாங்கள் தகுதியோடு ஆராதிக்க ஆண்டவரே, இந்த ஆராதனை ஒவ்வொரு பாடல்களும் ஜெபமாய் ஏறெடுக்க ஆண்டவரே அறிக்கையிட்டு நாங்கள் ஆண்டவரே உமது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவராகவே இருக்கிறீர், நீர் நல்லவராகவே இருக்கிறீர். தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம். உமக்காகவே நான் வாழ்கிறேன், எனக்காகவே நீர் மரித்தீர். உண்மைதான், அதுல ஒன்றுதான் உண்மை. இந்த பாடலை இப்படியும் அறிக்கையிடலாம். உமக்காகவே நான் வாழணும், எனக்காகவே நீர் மரித்தீர். அவர் மரித்தது உண்மை, அது மாற்ற முடியாத ஒரு சத்தியம். அவர்தான் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மனுஷருக்காகவும் அவர் தன்னைத்தானே பலியை செலுத்தி கொண்டார். அவருடைய இரத்தம், அவருடைய அடிகள், அவருடைய ஆணிகள், அவருடைய சதையிலே இருந்த ஒவ்வொரு தழும்புகளும் காயங்களும் எங்களுடைய அக்கிரமத்தை மீட்பதற்காகத்தான். ஆனால் நாங்கள் அவருக்காக வாழ்கிறோமா? ஆண்டவரை நோக்கி நாங்கள் கேட்போமா? ஆராதிப்போமா? உமக்காகவே நான் வாழணும், எனக்காகவே நீர் மரித்தீரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இது பாடல் வரிகள் அல்ல, எங்களுடைய ஜெபங்களாயிருக்கட்டும். என் தேவன் இந்த இடத்துல எங்களை அசையும். ஆண்டவரே, உங்களுக்காக நாங்கள் உண்மையாய் நிற்கணும், உங்களை உண்மையாய் நாங்கள் நேசிக்கணும். கர்த்தர் இடைபடுவீராக. தகப்பனே, உமக்கு நன்றி. உமக்காகவே நான் வாழ்கிறேன், எனக்காகவே நீ மரித்தீர். உமக்காகவே நான் வாழ்கிறேன், எனக்காகவே நீ மரித்தீர். என் பாவம் போக்கும் நல்கிற பலியாய் ஒப்பு கொடுத்தீர்.
என் ஆண்டவா என் பாவம் போக்கும் நல் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தி என் ஆண்டவா எத்தனை அன்பு என்னே என்ன சொல்லி பாடுவே எத்தனை அன்பு என்னே என்ன சொல்லி பாடுவே ஆண்டவரே ஆவியாயிருக்கையிலே எனக்காக மரித்தவரே இருபடியால் என்னை நீதிமானாக்கி அழகு பார்த்தவரே தங்கள் அழகு அழகு பார்த்தவரே அறிக்கையிடுங்க செய்வேனோ பாவமினி விரோதமாய் ஆண்டவர் ஒரு சிலுவைக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வேனோ உதவி செய்ய ஆமாண்டவரே பாவமினி செய்வேனோ ரோகமினி பாக்கியம் எனக்கு தந்தி உம்மோடு நான் மரிக்கும் பாக்கியம் எனக்கு தந்தி உம்மோடு கூட என்னையும் எழுப்பி உன்னதம் அமர செய்யும் எழுப்பி உன்னதம் அமர செய்யும் மறுத்தேனே பாவத்திற்கு இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் பிழைக்கப்பட்டிருக்கிறோம் அறிக்கையிட்டு பாடுங்க மறுத்தேனே பாவத்திற்கு பிழைத்தேனே உம்மோடு வாழ்கிறேனே சிலுவையின் மேன்மையிலே உம்மோடு வாழ்கிறேனே சிலுவையின் மேன்மையிலே உறவு தந்தி நானும் பெரும்பாலும் உறவு தந்தி மனப்பேனோ பேரன்பை இழப்பேனோ உறவை மனப்பேனோ பேரன்பை இழப்பேனோ உம்முறவை எத்தனை அன்பு என்னே எப்படி நான் மறப்பேன் எப்பெரும் பாவி என்றாலோ அனைத்திலும் செய்பவரோ உறவை
அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய இரக்கத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனை அன்பு எங்கள் மேலே அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஐயா. நாங்கள் பாவியாய் இருக்கையில் எங்களை தேடி வந்த தெய்வம், அசுத்தமாய் இருந்த வேளையில் எங்களை தேடி வந்த தெய்வம் ஆண்டவரே. இனியும் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே உமது நன்மையை பெற்று நாங்கள் பாவம் செய்வது, உங்களுக்கு விரோதமாய் வாழக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை ஒரு விசை, இன்னும் ஒரு விசை ஆண்டவரே சுத்திகரியும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் பலனற்று நிற்கிறோம் ஐயா. மாமசத்திலே ஆண்டவரே பலன் கொண்டு நிற்கிறோம், ஆவியிலே பலனற்று நிற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை இருக்குன்னு சொன்னீங்களே. உன்னால் ஒன்றும் முடியாது, எந்த மனுஷனாலும் ஒன்றும் முடியாது, என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்ன தெய்வம் இன்றைய நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு உம்முடைய பலத்தை தாங்கப்பா, உம்முடைய இரக்கத்தை தாங்கப்பா, உம்முடைய தயவை தாங்கப்பா, உமது கிருபையை தாங்க தகப்பனே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. எடுத்த பாடல் எல்லாமே புதிய பாடல்கள், ஆனால் இலகுவான பாடல்கள். நேரத்தோடு அனுப்பியிருந்தோம், ஆனால் இதில் எடுக்க தாமதமாகிட்டு மன்னிச்சு கொள்ளுங்க. அதுக்காக நான் பாட்டை மாற்ற முடியாது, மன்னிங்க. சேர்ந்து பாடுங்க. இலகுவான பாடல். கர்த்தருடைய நாமம் ஒன்றே இந்த இடத்திலே மகிமைப்படட்டும். நாங்கள் எங்களை உயர்த்தல்ல, எங்களுடைய ராகத்தை காண்பிக்கல்ல, எங்களுடைய தாளந்துகளை இந்த இடத்திலே வெளிப்படுத்தல்ல. கர்த்தர் எங்களுக்கு காண்பித்த இரக்கத்தை நாங்கள் இடத்திலே மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அதான் இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். அவர் ஒருவரே போற்றத்தக்கவர், அவர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திரர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமே உம் சமூகமே. உண்மைதானே, கர்த்தருடைய சமூகத்திலே ஆனந்தம் தான். தாழ்த்துகிற மனுஷனுக்கு ஆனந்தம், தன்னைத்தானே தாழ்த்தி பாடுகிற வாலிப பிள்ளைக்கு, குடும்பஸ்தனுக்கு, ஊழியனுக்கு என்றுமே ஆனந்தத்தை மாத்திரமே கர்த்தர் தன்னிடத்திலே வைத்திருக்கிறார். நாங்கள் பாடுவோம். ஆனந்தமே உம் சமூகமே என்ற பாடலை பாடி நாங்கள் கர்த்தரை ஆராதிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி 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 தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. நன்றி ஆண்டவரே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோம், உங்க பிரசன்னத்திலே களி கூற வந்தோம். உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோம், உங்க பிரசன்னத்திலே களி கூற வந்தோம். இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேன். என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேன். ஆனந்தமே உம் சமூகமே, தேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உம் சமூகமே, தேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆண்டவருடைய பாதத்திலே மகிழ்ச்சி.
உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கினிமை. உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கினிமை. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. அசைவாடும் அசைவாடும் அனல் மூட்டும், அசைவாடும் 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 ஆவியானவரே, அசைவாடும் அசைவாடும். ஆவியானவர் இருக்கிற இடத்தில் நாங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த சங்கிலி இருந்தாலும், எந்த சாபம் இருந்தாலும் அதை நீக்குவார். இயேசுவின் நாமத்தினால் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ உண்மையுள்ளவரையா. அசைவாடும் அசைவாடும் அனல் மூட்டும், அசைவாடும் 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 ஆவியானவரே, அசைவாடும். ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே. ஆண்டவரே, ஒரு அபிஷேகத்தினால் நிரப்புங்க. தேவ சமாதானத்தை நடத்தி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நிரப்பட்டும். ஆண்டவரே, ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, செய்த நன்மைகளுக்காய் துதிங்க. உங்களுக்கு செய்த நன்மைகள், எனக்கு செய்த நன்மை எனக்கு மாத்திரம் தான் தெரியும். நான் எந்த இடத்துல விழுந்தேனோ அந்த இடத்துல என்னை விட்டுவிடாத பிடிக்கி என்னை தூக்கின கர்த்தர், என்னை தூக்கின கர்த்தர். அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வாலிப பிள்ளைகளா, வாயை திறந்து ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களால் மேற்கொள்ள முடியாத அத்தனையும் கர்த்தர் மேற்கொள்ள பலன் தருவார். அதான் எங்களுடைய ஆண்டவரிடத்திலே இருக்கிற ஸ்பெஷல். அவர் ஒருவனுக்குள் தன்னிச்சையாய் அவர் வந்து நிற்க மாட்டார். நான் கதவை தட்டுகிறேன், நீ திறந்தால் நான் உன்னால் மேற்கொள்ள முடியாத எல்லா பாவத்தையும், எல்லா அசுத்தங்களையும், எல்லா மேன்மையான சிந்தனைகளையும் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா. இதுவரைக்கும் ஆண்டவரே, இந்த சபையாரை நீங்கள் நிறுத்தி வைத்ததுக்கு நாங்கள் எம்மாத்திரம் சுவாமி, நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. களிமண்ணாயிருந்தோம், எங்களை உருவாக்கினதை ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பலிபீடத்திலே வைக்கிறோம் ஐயா, எல்லாத்தையும் வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உருவாக்குங்க. உமது பலன் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உம்முடைய தைரியம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் எங்களோடு இடைபடுகிறார். எங்களை ஆண்டவரே உயிர்ப்பீங்க ஆண்டவரே. உங்களை உண்மையாய் அன்பு செலுத்த எங்களுக்கு இருதயத்தை தாங்க. இயேசுவை உண்மையாய் நேசிக்கக்கூடிய இருதயத்தை தாங்க. எங்கள் வாலிபர்களுக்கு இயேசுவை உண்மையாய் நேசிக்கக்கூடிய இருதயத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறணும் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. தனித்தவனாய் நின்றேன் ஆண்டவரே, தனித்தவனாய் நின்றேன் ஆண்டவரே. எல்லாராலும் கைவிடப்பட்டு நின்றோம். எங்களுடைய குடும்ப உறவுகளால்,
கூட படித்தவர்களால், எங்களுடைய உறவுகளால், நம்மோடு ஊழியம் செய்தவர்களால், ஒரு மனிதன் தனித்தவளாய் நின்ற நேரத்திலே என் கர்த்தருடைய கண்கள் அல்லவா எங்களை கண்டது. எப்படி ஆண்டவரே உங்களிடத்திலே நன்மையை பெற்று நாம் உங்களுக்கு விரோதமாய் வாழ்வது? அப்பா, பிறர் இல்லாமல் நிற்கிறோம். நாங்கள் உண்மையை சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நேரத்திலே உண்மையாய் நேசிக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்குள் வைப்பீராக. நன்றி ஆண்டவரே. என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன அந்த அதிகாரத்தினால் நாங்கள் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்மை நேசிக்கக்கூடிய இருதயத்தை தருவீராக. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இன்னொரு பாடலை பாடப்போகிறோம். இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா என்று நாங்கள் படிக்க போறோம். எங்கள் வாழ்க்கையில படிப்பா இருக்கலாம், காத்திருக்கிற வேலையா இருக்கலாம், காத்திருக்கிற திருமண உடன்படிக்கையா இருக்கலாம், காத்திருக்கிற ஊழியமா இருக்கலாம், எதுவானாலும் இயேசுவே உம் நாமம் உயரணும். உம் நாமமே உயரட்டும். உம் நாமம் மாத்திரமே உயரட்டும். பவுல் சொல்றான், எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா தகுதி இல்லை. ஏன்? நான் இயேசுவின் ரத்தத்தினாலும் அவருடைய தழும்புகளாலும் நான் ரட்சிக்கப்பட்ட மனுஷன். பாதாளத்தின் வாசலிலே பிசாசு என்னுடைய பிடரின் மேல் கையை வைத்து அவன் என்னை அக்கினிக்குள்ளே இறையாக்க நேரத்திலே கர்த்தர் என்னை மீட்டுக் கொண்ட தெய்வம். ஆனாலும் எனக்கு அதிகாரம் இருக்கு, படிப்பு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, பணம் இருக்கு, புகழ்ச்சி இருக்கு. ஆனா இவை ஒன்றும் இல்லை. என்ன செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட செய்ய. நாங்க படிக்கிற பாடல் எல்லாம் முன்னுக்கு நிற்கிற மனுஷனை உற்சாகப்படுத்தல, கர்த்தரை மகிமைப்படுத்த. நாங்க விடுதலையோட அறிக்கையிட்டு படிக்கிற ஆண்டவர் உள் இந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். நானும் நீங்களும் முகத்தை தான் பார்ப்போம். இன்றைக்கு அழகா வந்திருக்காங்க, சிஸ்டர் எங்களை பார்க்கிறாங்க, முறைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, அது மனுஷன். ஆனா கர்த்தர் உள் இந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார். வாலிப பிள்ளைகளா, நீங்க உண்மையிலே நீங்க கசந்து, ஆண்டவரே இது எனக்கு பாரமாய் இருக்கிறது. பைபிளை நான் சொல்லலை, ஏதோ ஒரு காரியம் எனக்கு பாரமாய் இருக்குது, எனக்கு விளங்குது, இது தவறு. அம்மா அப்பா நாங்க யோசிக்கும், எங்களுக்கு இது விளங்குது, இது தவறு, ஆனாலும் முடியலப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்க உங்களோட நாமத்தை உயர்த்த. எங்களால முடியாது. எங்க அப்பா சொல்றது எனக்கு விளங்குது, எங்க அம்மா சொல்றது எனக்கு விளங்குது, ஆனாலும் மேற்கொள்ள முடியல ஆண்டவரே. அழுகிற மனுஷனை வாழ்வு பிள்ளையை நோக்கி கர்த்தர் நேரத்தில் வந்திருக்கார். இது சாதாரணமான நேரம் இல்லை. உலகத்துக்கு ஒரு சாதாரணமான நேரமா இருக்கலாம், ஆனா இது தேவ சமூகம். அவர் உலாவுகிற இடம். அவர் வந்தால் விடுதலை, விடுவிக்காம போகவே மாட்டார். லாசருடைய வீட்டுக்கு வந்தால் உயிரோட எழுப்பித்தான் போனார். அப்படிப்பட்ட தெய்வம். அது என்ன பெரிய காரியமா இருக்கலாம், தாமதிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் ஒரு நாள் முன்குறித்து வைத்திருக்கிறார். நாங்கள் உயர்த்துவோம், நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உங்களை நாங்கள் உயர்த்துவோம். இயேசுவே உம் நாமம் உயரம். படிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். ஆமாண்டவரே, எங்கள் வாழ்க்கையினுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய ஊழியத்தின் வாழ்க்கையிலே உங்களுடைய நாமம் மகிமையடையட்டும் ஐயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், செங்கடலும் வழி
திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும். கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரும். இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். ஆமாண்டவரே மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேள்வியிலும் இச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அழிகிறாது. சிங்கத்தின் கேள்வியும் ஒவ்வொரு எங்களுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமையை தாங்க போது நிலத்தை தாங்க. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். எங்கள் வாழ்க்கையில, எங்கள் வாழ்க்கையில, எங்களுடைய ஊழியத்துல, எங்களுடைய சபையில கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை. சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. பேசு, அறிக்கை பேசு. பாடுக பிள்ளையா, பேசு. இயேசு நாமத்தினால் நிலை நிற்க முடியாது. இயேசு நாமத்திற்கு முன்பதாக வியாதி நிலை நிற்க முடியாது. இயேசுவே உம் நாமமே உயரும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஆமாண்டவரே, நீர் எங்களோடு இருக்கையிலே, நீர் எங்களை கரம் பிடித்து நடக்கையிலே, எங்களுடைய ஊழியக்காரர்களை நீங்கள் கரம் பிடித்து நடத்தும் போது, எங்கள் குடும்பங்களை நீங்கள் கரம் பிடித்து நடத்தும் போது, எங்கள் வாலிபர்களை நீங்கள் கரம் பிடித்து நடத்தும் போது சிறைச்சாலை அடைக்க முடியவில்லை. சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்துகிற இடத்திலே அஸ்திவாரம் நிலைக்கப்படாது. திருப்பியும் அந்த பல்லவிய மாத்திரம் அடிப்போமா? விசுவாசத்தோடு, வியாதியோடு, பலவீனம், மன அழுத்தம், இன்றைக்கு கர்த்தர் விடுவிக்க வல்லவர். அவர் உருவாக்குவார். படைத்தவருக்கு தெரியும். கர்த்தருடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாயிருக்கு. சிறைச்சாலை அடைப்பதில்லை. சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை. சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும்.
போற்றத்தக்க நாமம். அடிங்க அடிங்க, அது மேன்மையான நாமம், எங்களை விடுதலை ஆக்குற நாமம். நன்றி நன்றி. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா 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 யாவே யாவே அல்லேலூயா. உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் எங்கள் வாழ்க்கையிலே. எங்களை சீர்படுத்தி சுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை சுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, பேசுகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளை, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆண்டவரை விடுதலை தருவீராக. அடையாயிருக்கிற அத்தனை காரியங்களை இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்திலே நீர் தந்த அதிகாரத்தினால் நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரே, வருகிற காலங்களிலே உண்மை குறித்து நாங்கள் உங்கள் நாமத்தை உயர்த்த எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் சபையை ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா இயேசுவே. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் வாலிபருடைய வாழ்க்கையிலே உங்கள் நாமம் மகிமையடையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறீர்கள்.